வணக்கம். ஆசோ தமிழ் லியோ எம். சிவராமன். புத்தாண்டு ராசி பலன் 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்கான புத்தாண்டு பலன்கள். ஜனவரி முதல் டிசம்பர் வரை நடக்கவிருக்கும் அற்புதங்களும் அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றியும் இப்போது டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. இந்த வருஷம் குரு 3 முறை பயிற்சி பண்ணுறாங்க. 3 முறை குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. முதல் வருஷ தொடக்கத்தில் மிதுனத்தில் இருக்கார். மிதுனம் உங்களுக்கு 3ஆம் இடமாக அமையிறதால அந்த இடத்துல உங்களுக்கு தைரியஸ்தானம். இந்த இடத்துல உங்களை தைரியம் பெருக்கும். உங்களுக்கு கம்யூனிகேஷன், மற்றவங்களோட கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோடு இருந்த கசப்பான தன்மைகள்லாம் மீறி நல்ல ஒரு இனிப்பான ஒரு நல் உறவுகள் ஏற்படும். நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அவங்களோட கல்யாணம், காட்சி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீங்க. உங்களுக்கு அதனால் ஒரு நல்ல ஒரு தெம்பு பிறக்கும். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க, அது சொல்ல முடியாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது தைரியஸ்தானமும் தைரியம் பலம் பெற்றதால் நீங்கள் உங்களால் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த காரியத்திலலாம் இந்த வருஷம் அமோகமாக நடக்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. குரு பார்வை நிறைய பேர் திருமணம் நடக்காமல் டிலே ஆகிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த வருஷம் கல்யாணம் நடந்துருங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு டும் 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 கல்யாணம் நடக்க அதிகமான விஷயங்கள் இருக்கிறது. வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ஜாதகத்தை யாருன்னா நல்ல ஆஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து பார்த்துக்குங்க. கல்யாணம் இனிதே நடந்தேறும். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வருஷம். அதனால் இதை நல்லா யூஸ் பண்ணிங்க. ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு கடக ராசிக்கு போகிறாருங்க. அதிசாரத்தில் போகும்போது இது சுகஸ்தானம் ஆகிடுது. உங்களுக்கு 4ஆம் இடம் ஆகிடுது. எதிர்பாராத சுகபோகங்கள் கூடும். வீடு, மனை, வண்டி, வாகனம் உண்டாகும். ஒரு நாளாக ஒரு வண்டியை வச்சுருப்பீங்க, அந்த வண்டியை மாற்றிடலாம், புதுசாக ஒரு வண்டி வாங்கலான்னு ஒரு எண்ணம் வரும். அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். வீட்டுக்கு எதனா மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இல்லை ஒரு புது வீடு மாற்றணும், இந்த மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் நடந்துருங்க. தாயாரின் ஆரோக்கியம், ஏதாவது அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் எதனா இருந்தாங்கன்னா இப்போ நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. கரெக்டான டாக்டரை பார்த்து மெடிசன் எடுத்து வர அவங்க நல்லா பூரணமாக குணமாகி நல்லபடியாக வீடு திரும்பி நல்லபடியாக இருக்கிறதுக்கான சான்ஸுகள் ரொம்ப அதிகம். உங்களோட இந்த 2026ஓட பயிற்சி படி பார்க்கும்போது சரிங்களா. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. நீங்கள் நல்லா படிங்க. உங்களுக்கு அதுக்கான ரிவார்டு இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டுங்க. உங்களுக்கு என்ன மெடிசனை, டாக்டராக எது படிக்க விரும்புகிறீங்களோ அதை படிங்க. அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். யார் படிக்கணும், எப்படி இருக்கணும் அவங்க கட்டத்தில்னு, அதையும் பாருங்கள் போயிட்டு. சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அது உள்ளே இருக்க வீடியோலாம் பார்த்து பயனடைங்க. சரி, இப்போ அக்டோபர் 31 டிசம்பர் 31 வரலாம், அக்டோபர் 31 முதல் டிசம்பர் 31 வரை குரு அப்படியே சிம்ம ராசி கொஞ்சம் போயிருப்பாருங்க முடிகிற டைமில். சரியா. இது ஒரு பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்குது. A2 வரும்போது உங்களுக்கு குரு மிகவும் அனுகூலமான ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப விசேஷத்தை தர்றவர். அதுவும் 5ஆம் இடத்துல வரும்போது இந்த ஃபாரினில் அங்கே இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்கலாம் வீட்டுக்கு வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. வீட்டுக்கு இங்கேயே ஒரு நல்ல தொழில், ஒரு பசங்களோட மேரேஜ் பண்ணி வைக்கிறது, ஒரு சுபகாரியத்தில் கலந்துக்கிறது, ஒரு வீடு வாங்கிறது, குடும்பத்துக்கு தேவையான சில முக்கிய விஷயங்கள்லாம் நடத்துறது, கல்யாணமாக இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்றவங்களுக்கு கூட இந்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப அமோகமான அதில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. 2026 உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் டபுள் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்தா இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாங்க. சரிங்க. சனி பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பயப்படாதீங்க. 7 சனியில் வந்துட்டோம், நமக்கு எப்படி இருக்குமோ எது இருக்குமோன்னு பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா மேஷ ராசிக்கு சனீஸ்வரன் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் ராசிலேயே பார்த்தீங்கன்னா சனி நீசம் அடைவார். எல்லா இடத்துலையும் வேறு வேறு மாதிரி இருப்பார். சனி நீசம் அடைகிற இடம் மேஷ ராசி தான்.
சரியா? அதனால் உங்களுக்கு பாதிப்பு அவ்வளோ தரமாட்டார். இயற்கையாகவே உங்களுக்கு பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும் விருச்சகத்தோடு கம்பேர் பண்ணும்போது. உங்களுடைய பார்ட்னர், அதாவது உங்களுடைய துணை ராசி இல்லையா, செவ்வாய் அதிபதி யார்? மேஷம், விருச்சகம். சரியா? விருச்சகத்துக்கு கொடுத்த அளவுக்கு மேஷத்துக்கு தொல்லை அதிகமாக இருக்காது. இது ஒரு ஜோதிடத்தில் இருக்கிற ஆழ்ந்த நம்பிக்கைங்க. சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருப்பார். விரயஸ்தானம்னா 12ஆம் இடத்துல. 12ஆம் இடம் உங்களுக்கு மீனமாக வராது, அங்கேயே சஞ்சரிக்கிறார் வருஷம் ஃபுல்லாகவே, ஜனவரி முதல் டிசம்பர் வரை. சரியா? உங்களுக்கு 7.5 சனி தொடங்கி நடந்து கொண்டு இருக்கும். இப்போது விரய சனியாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு நல்லா இருக்கிறதால, உங்களுக்கு குரு நல்லா இருக்குது இந்த வருஷம் இல்லையா? இப்போ தான் நம்ம பேசணும். அதனால் உங்களுக்கு சனீஸ்வரனுடைய பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் சுப விரயங்கள்லாம் நடக்கும். சரியா? இந்த டைமில் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல திட்டமிட்டு நீங்கள் எல்லா விஷயமும் செய்யலாம். உங்களுக்கு வெளிநாட்டு செல்லணுன்னு ஒரு ஆசை இருந்ததுன்னு வச்சுங்க, ஃபாரின் சான்சஸ், கண்டிப்பாக நீங்கள் ஃபாரின் போகலாங்க இந்த டைமில். சரிங்களா? 7.5 சனி இருக்கிறவங்களாம் ஃபாரின் போனால் நல்ல சக்ஸஸ் ஆகும். சரியா? ஆனால் உங்களோட 9ஆம் இடமும் 12ஆம் இடத்தையும் ஜாதகத்தில் பார்த்துக்கணும். முன்னாடியே செலவு பண்ணும்போது முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க. நிதி நிலவரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். யாரையும் நம்பி கடன், கையெழுத்து, இது மாதிரி ஜாமீன் கையெழுத்து, நம்ம சொத்து பத்திரத்தை எடுத்து யாருக்குன்னா ஒரு ஹெல்ப்பாக கொடுக்குறது, 2 வாரம் கழித்து கொடுத்துருவாங்க, 2 மாதம் கழித்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதிலெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அப்புறம் தொந்தரவு, சிக்கல் சேரும், அலைச்சல் அதிகமாகிடும். சரிங்களா? அதை பார்த்துங்க. பணி இடத்துல, வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பொறுமை, நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லாத்தையும். நீங்கள் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவீங்க. ஆனால் மேஷராசின்றதால நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. அதெல்லாம் குறைச்சி உடம்புல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. மற்றவங்க சொல்கிற பேச்சை கொஞ்சம் கேட்டு நடங்க. உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நடக்குங்க. வெற்றி நிச்சயம். இப்போ நான் சொன்னதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அடுத்து நம்ம ராகு கேதுக்களோட டிரான்சிட்டுங்க. சரி, அதை பார்த்துடலாம். ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் உங்களுக்கு பெருசு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இருக்க மாதிரியே தான் போகும். கும்பத்தில் ராகு இருப்பார், சிம்மத்தில் கேது இருப்பார். டிரான்சிட் ஒன்றும் உங்களுக்கு பெரிய சேஞ்ச் இருக்காது. இயர் எண்டில் தான் அவங்க மாறுவாங்க. ராகு மகரத்தில் வருவாங்க வருஷம் முடிவில், இவங்க கன்னியில் போவாங்க. உங்களுக்கு பெரிய பாதிப்புன்னு எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற மாதிரியே அப்படியே கண்டினியூ ஆகுங்க. சரி, இந்த வருஷம் தொழில் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்துடலாங்க. தொழில் மாற்றம் வேண்டும்னா மாற்றம் வருங்க. கண்டிப்பாக தொழிலில் ஒரு மாற்றம், ஒரு இண்டிகேஷன். ராகு 10ல் இருக்கார் இல்லையா, அதனால் தொழிலில் மாற்றம் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வீட்டில் மூதாதையர்கள், தாத்தா, பாட்டி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு 5ல் கேது இருக்கார். இந்த நேரத்தில் மூதாதையர்களுக்கு இல்லை உடம்பு முடியாதவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற கெட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகுங்க. இது ரொம்ப முக்கியங்க. தொழிலில் எவ்வளோ தான் போட்டி வந்தாலும் அது எல்லாமே நீங்கள் போட்டி போட்டு வெற்றியை அடையிறதில்ல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. சரிங்களா? இன்னொன்று, குடும்பஸ்தானத்தில் நீங்கள் எப்போவுமே குடும்பத்து மேலே பற்றுன்னு அப்படியே இருக்கக்கூடாதுங்க. குடும்பம் அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஆன்மீகத்தில் உங்களை கொண்டு போங்க. ஏன்னா 7.5 சனி வருது, 10ல் ராகு, ரொம்ப விஷயங்கள்லாம் நீங்கள் மண்டையில் வச்சுருப்பீங்க, உங்கள் தலையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆன்மீக விஷயம், கோவில் போகிறது, தியானம் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, இப்போ இந்த வருஷம் உங்கள் நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு அதை பார்த்துடலாம். நிதி நிலைமை மற்றும் தொழில், ஃபைனான்ஸ், கேரியர். குரு சாதகமாக சஞ்சாரிக்கிறதால இந்த ஆண்டு உங்களுக்கு நிதி நிலைமை ரொம்ப சீராக இருக்குங்க. முதல் பாதியில் புதிய முயற்சிகளால் பண வரவு ரொம்ப நல்லா இருக்குங்க. 2வது பாதியில் வீடு, வண்டி, வாகனத்தில் முதலீடு செய்வீங்க. தொழில்துறையில் நீங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணுன்னா பண்ணலாம். வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு தலைமை பண்புலாம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரீஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் வேலையும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி உடம்பு பார்த்துங்க. அக்டோபருக்கு பிறகு குரு 5ஆம் இடத்தில் வரும்போது நீங்கள் செஞ்ச முதலீடு அனைத்தும் லாபம் தருங்க. இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு லாபம். ஒரு அறுவடை டைம் மாதிரி வச்சுங்க. சரிங்களா? அதனால் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பிழைக்கிறதுக்கான ஒரு நல்ல டைமாக தான் தெரியுது. குடும்பம் மற்றும் உறவுகள், அதை பார்த்துடலாங்க. இப்போது
ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? குருவின் பார்வை ஜூன் 5க்கு அப்புறமா வந்து உங்களுக்கு சூப்பராக 5ஆம் இடத்துக்கு போகிறதால கல்யாணமே ஆகலை, ரொம்ப நாளாக நாங்கள் வந்து வரன் பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் ஒத்து வரலைங்க, எங்களுக்கு ஒத்து வந்தால் வர்றவங்களுக்கு ஒத்து வரலைங்க, இப்படியே போயிட்டுருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இனிமையான செய்தி வந்து இந்த வருஷம் கிடைக்குங்க. இந்த குரு டிரான்சிட் ஜூனுக்கு மேலே வந்து கல்யாணத்துக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? சிங்கிளாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ கல்யாணத்துக்கு போயிட வேண்டிய ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. தாயார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாத்தா, பாட்டி, அம்மா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்களெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. சகோதர சகோதரிகளிடையே வந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாரோடையும் அந்யோன்யம் அதிகரிக்கும். எல்லாரோடையும் வந்து மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு இவ்வளோ நாள் பேசாதவங்கள கூடலாம் பேசி பழகுவீங்க. பொதுவாக இந்த 2026 வந்து நிறைய சவால்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சாதனையாக மாற்றி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்கன்றது வந்து நல்லா கிளியராக தெரியுதுங்க உங்கள் இந்த 2026 கிரக பெயர்ச்சிகளை வச்சு பார்க்கும்போது. சரி, லாஸ்ட்டாக உங்களுக்கு பரிகாரம் சொல்லிடலாங்க. சனி மற்றும் ராகுவின் சஞ்சாரத்தினால உங்களுக்கு வந்து சிறு சிறு உடல், மனசு இதெல்லாம் கொஞ்சம் தாக்கம் ஏற்படும். கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் டல்லாவீங்க, உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆஞ்சநேயர் வழிபாடுங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபடி கண்டிப்பாக எல்லா விதமான நன்மையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அது பார்த்துங்க. வியாழக்கிழமைகளில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவாங்க. அனைத்து தடைகளும் விலகி இந்த வருஷம் முழுசும் வந்து சுபிட்சமாகவும் நல்லா இருப்பீங்க. மேஷ ராசி அன்பர்கள் எல்லோருக்கும் வந்து இந்த வருஷம் நல்லபடியாக அமைய என்னுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவும் தவறாமல் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்களுடைய சேனல். நன்றி, வணக்கம்.